வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு இந்த வாரம் அறிவிக்கப்படும் என்று இலங்கை பொது பயன்பாடு ஆணையகம் தெரிவிப்பு. கொழும்பு மேல் நீதிமன்றம் விதித்த 20 வருட கடூழிய சிறை தண்டனையை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் ஷக் இலங்கைக்கான அதிகாரப்பூர்வ விஜயத்தில் வடக்குக்கு சென்று நிலைமைகளை பார்வையிட உள்ளதாக தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு இந்த வாரம் அறிவிக்கப்படும் என்று இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையகம் தெரிவித்துள்ளது. முன்மொழியப்பட்ட கட்டண திருத்தம் குறித்து நடைபெற்ற பொது ஆலோசனை செயல்முறையின் போது பெறப்பட்ட 500க்கும் மேற்பட்ட எழுத்து மற்றும் வாய்மொழி வரவேற்புகள் மதிப்பாய்வு செய்யப்பட்ட பிறகு இந்த முடிவு எடுக்கப்படும் எனவும் இதை மின்சார ஒழுங்கு ஆணையம் தெரிவிக்கின்றது. தகவல் தொடர்பு இயக்குநர் ஜெயநாத் கேரத் கூறுகையில், மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான மதிப்பாய்வு செயல்முறை கடந்த வாரம் நிறைவடைந்தது. அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட பரிந்துரைகள் தற்போது இறுதி நிலையில் உள்ளன. மேலும் அவை விரைவில் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்படும். எனவே இறுதி முடிவை இந்த வாரம் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை மின்சார வாரியம் ஜூன் முதல் டிசம்பர் வரையிலான காலத்திற்கு 18.3% கட்டண உயர்வு கோரிக்கை செய்திருந்தது. உயர்ந்து வரும் இயக்க செலவுகள் மற்றும் முந்தைய கடன்களை திருப்பி செலுத்தும் தேவையினையொட்டி இந்த கட்டண திருத்தம் அவசியமானது என்று சுட்டிக்காட்டப்பட்டது. 2014ஆம் ஆண்டு விளையாட்டு உபகரணங்களை இறக்குமதி செய்தமை தொடர்பாக கொழும்பு மேல் நீதிமன்றம் விதித்த 20 வருட கடூழிய சிறை தண்டனையை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். 53.1 மில்லியன் ரூபாய் நிதி சேதத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் மே 29ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றம் மஹிந்தானந்த அழுத்கமகேவுக்கு 20 ஆண்டுகளும் முன்னாள் லங்கா சதோச தலைவர் நளின் பெர்னாண்டோவுக்கு 25 ஆண்டுகளும் கடூழிய சிறை தண்டனை விதித்திருந்தது. இந்த சம்பவம் 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரை இடம்பெற்றதாகவும் கூறப்படுகிறது. அந்த காலப்பகுதியில் விளையாட்டுக் கழகங்களுக்கு விநியோகிப்பதற்காக 14,000 கேரம் பலகைகள் மற்றும் 11,000 டேம் பலகைகள் இறக்குமதி செய்யப்பட்டதாக மற்றும் அவ்வாறு இறக்குமதி செய்வதன் மூலம் அரசுக்கு ஏற்பட்ட நிதி சேதம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணையகம் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராகவே மஹிந்தானந்த அழுத்கமகேவின் சட்டத்தரணி இன்று உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளார். ஜனாதிபதி பொது மன்னிப்பு என்ற பெயரில் கைதிகளை அனுமதியின்றி விடுவித்த விவகாரம் தொடர்பாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார் உபுத்தனியவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 10 மணி நேரத்திற்கும் அதிகமாக விசாரணை நடத்தியிருந்தது. இது அவருக்கு இடமான 2வது சுற்று விசாரணையாகும். அதற்கு முந்தைய தினம் அவர் 5 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். இந்த விசாரணைகள் சில கைதிகள் சட்டவிரோதமாக ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் பெயரில் விடுவிக்கப்பட்டதாக ஜனாதிபதி செயலகம் சமர்ப்பித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் ஒரு பகுதியாக அனுமதியின்றி கைதி ஒருவரை விடுவித்த சம்பவம் தொடர்பாக அனுராதபுரம் சிறைச்சாலையின் உயர் அதிகாரி ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். 2025 வெசாக் பண்டிகையொட்டி ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த WH அதுல திலகரத்ன என்ற கைதி விடுவிக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படவில்லை என்பதை ஜனாதிபதி செயலகம் உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற மன்னிப்பு அங்கீகாரமின்றி கைதிகள் விடுவிக்கப்படக்கூடிய கடந்த சம்பவங்கள் குறித்தும் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தி கூறினார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கியதை தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறினார். தனது வாக்குமூலம் சுமார் 3 மணி நேரம் நீடித்ததாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட கமன்பில குறித்த கொள்கலன்களின் முழு பட்டியலும் விரைவில் பொதுமக்களுக்கு வெளியிடப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் இந்த விடயத்தில் முக்கிய முடிவுகளை எடுத்து சில அதிகாரிகள் தற்போது நாட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டிருப்பதாகவும் அதனை தடுக்க அவர்களுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்க வேண்டும் என்பதே தமது கோரிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தம்மிடம் உண்மையான ஆதாரங்கள் உள்ளன. ஆதாரமின்றி ஒருபோதும் குற்றச்சாட்டுகளை வைக்க மாட்டேன். இந்த நிகழ்வுடன் தொடர்புடைய தரப்புகள் மீதான சரியான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் உதய கமன்பில குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் ஷக் இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இந்த விஜயத்தின் ஒரு பகுதியாக இவர் வடக்கு மற்றும் மலையக பகுதிகளுக்கும் சென்று நிலைமைகளை நேரில் பார்வையிட உள்ளார்.
வடக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடும் திட்டம் அவருக்கு உள்ளதாகவும் மலையக மக்களின் வாழ்நிலையை பற்றிய கவலையும் அவரது இலங்கையில் உள்ள போது உரிய நிலையில் ஆராய உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வோல்கர் ட்ரக் ஜூன் 23ஆம் தேதி கொழும்பை வந்தடைகின்றார். 26ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருந்து ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய, நீதியமைச்சர், வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய அரசு அதிகாரிகளையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். மேலும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்களுடனும் அவர் விரிவான கலந்துரையாடல்களில் ஈடுபடுகின்றார். யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு அவர் நேரில் சென்று போர்க்காலத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான சந்திப்புகளையும் மேற்கொள்ள உள்ளார். இலங்கை தொடர்பான புதிய தீர்மானம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பிரிட்டன் தலைமையில் முன்வைக்கப்பட உள்ள நிலையில் வோல்கர் ட்ரக்கின் இந்த விஜயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. யாழ்ப்பாணம் செம்மணியில் நடைபெற்று வரும் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் குறித்து அரசு விசேட கவனத்துடன் செயல்பட்டு வருகிறது என்று நீதியமைச்சர் அரசன நாணயக்கார தெரிவித்தார். செம்மணி, சிந்துபாத்தி, இந்து மயானத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளில் இதுவரை 19 முழுமையான மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அரச தரப்பின் நிலைப்பாடு குறித்து ஊடகங்கள் வினவிய போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் கூறுகையில், செம்மணியில் நடைபெறும் அகழ்வாய்வுகளில் கண்டுபிடிக்கப்படும் அனைத்து எச்சங்களும் சுயாதீனமாகவே பகுப்பாய்வு செய்யப்படும். அந்த பகுப்பாய்வுகளின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்த அகழ்வுகள் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் தொடர்கின்றன. அதே சமயம் சம்பந்தப்பட்ட வழக்குகளும் நீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ளது. எனவே இறுதி முடிவுகளை நீதிமன்றம் எடுக்கும். ஆனால் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதே அரசின் எதிர்பார்ப்பு. இது தொடர்பான தொழில்நுட்பம் மற்றும் நிதி ஆதாரங்களை வழங்க அரசு தயாராக உள்ளது. எனவே இந்த விடயத்தில் அரசால் விசேட கவனமும் கரிசனையும் வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறியிருந்தார். இலங்கை மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட புதிய புள்ளி விவரங்களின்படி 2025ஆம் ஆண்டின் ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான அரசு வருவாயில் குறிப்பிடத்தக்க உயர்வு பதிவாகியுள்ளது. 2024 இதே காலப்பகுதியில் 1218.07 பில்லியனாக இருந்த அரசாங்க வருவாயும் மானியங்களும் 2025இல் 236.6 பில்லியன் உயர்ந்து 1454.67 பில்லியனாக வளர்ச்சியடைந்துள்ளன. இது 19.42% அதிகரிப்பை குறிக்கின்றது. முக்கியமாக ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 463.19 பில்லியன் வரி வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. வாகன இறக்குமதி மீண்டும் அனுமதிக்கப்பட்டதே இதற்கான முக்கியமான காரணம் என்றும் வங்கியினர் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த 4 மாதங்களின் முடிவில் நாட்டின் முதன்மை கணக்கில் 532.7 பில்லியன் உபரி இருப்பதும் பதிவாகியுள்ளது. ஆனால் ஒருங்கிணைந்த பட்ஜெட் பற்றாக்குறை அதே காலகட்டத்தில் 261.61 பில்லியனாக இருந்தது என்றும் மத்திய வங்கி தெரிவிக்கின்றது.